ஓம் நம சிவாய. அப்பொழுது அவருடன் பிரம்மாதி தேவர்களும் தைத்திய தானவ ராட்சசர்களும் மகரிஷிகளும் சித்தர்களும் தொடர்ந்து பார்வதி போல கபட வேடம் கொண்டிருப்பவள் முன் சென்று பலவிதமான தோத்திரங்களால் துதித்து மகிழ்ந்தார்கள். அப்போது சிவபெருமான் பார்வதி வடிவேற்று வந்திருக்கும் சித்திரலேகையை கைலாகு கொடுத்து அழைத்து வந்து நானாவித மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சப்பிரகூட மஞ்சத்திலேறி அநேக விதமாக கூடியிருந்தார். கபட வேடமேற்ற சப்த மாதர்களில் சிலர் நடனமாடி நடித்தார்கள், சிலர் கானம் செய்தார்கள், சிலர் உருத்திர ஜபம் செய்தார்கள், சிலர் விளையாடினார்கள், சிலர் நகைத்திருந்தார்கள், சிலர் ராகங்களை ஆலாபித்து கொண்டிருந்தார்கள். கபடவேட பார்வதியும் பலவித கானம் செய்தாள். யாவும் ஸ்ருங்கார ரசகோஷ்டமாக நாட்டிய கானம் முதலியன நடந்து கொண்டு இருந்தன. இந்த அப்சர ஸ்திரீகள் செய்யும் கபடத்தை உணர்ந்தார் சிவபிரானையன்றி பிறர் ஒருவரும் இலர். கபட நந்தி முதலாயினோர் சிவார்ச்சனையில் ஆசக்தியுடையவராய் இருந்தார்கள். இவ்வாறிருக்கையில் பார்வதி தேவி திருக்கைலாச கிரியினின்று சர்வாலங்கார பூஷிதையாய் பிரிங்கி முனிவர், நந்தி, மகாகாலர், தண்டீசர், லம்போதரர் முதலிய பிரமத கணங்களால் துதி செய்யப்பட்டு ஆகாச வழியாக தன் நாயகரான சாம்பவமூர்த்தியின் சந்நிதானத்தை வந்தடைந்தாள். அங்கு அவள் விஷயத்தை உணர்ந்தாள். ஆஹா, இது யார்? என்னைப் போலவே ஒரு பார்வதியும் எனது பரிவாரங்களைப் போலவே பரிவாரங்களும் பிரமத கணங்களைப் போலவே கணங்களுமாக காணப்படுகிறார்களே என்று ஆலோசித்து இருந்தாள். இதை கண்டு கபட வேஷதாரிகள் பயந்தார்கள். அப்பொழுது கண்டவர்கள் 2 பார்வதிகளுக்கும் 2 சப்த மாதர்களுக்கும் நந்தி முதலிய கணங்களுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் சிவபெருமானின் அருகில் இருக்கும் கபடவேஷ பார்வதியாகிய சித்திரலேகை நிஜ வடிவோடு வந்திருக்கும் பார்வதி தேவியை பார்த்து மனம் வருந்தி அஞ்சி நின்றாள். அதை கண்ட பார்வதி தேவி இது அப்சர ஸ்திரீகளின் கபட செயலென சிறுநகை செய்தாள். அப்பொழுது அங்கிருந்த அப்சரசுகளும் பூத பிரேத யக்ஷ ராட்சசர் முதலிய யாவரும் கலகலவென்று சிரித்தார்கள். இதை கண்டு சந்திரசேகரரான சிவபெருமான் மாதர்களின் சமத்காரத்திற்காக பெருங்களிப்பு எய்தினார். பின்னர் கபட பார்வதியாகிய சித்திரலேகையும் நந்தி முதலிய வடிவேற்று நின்ற அப்சரசுகளும் தங்கள் நிஜ வடிவை அடைந்து தங்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து கொண்டு இருந்தார்கள். மகரிஷிகளே, ஸ்திரீகளாலே சர்வேஸ்வரனாகிய சிவபெருமான் இவ்வாறு ஆனந்தப்படுத்தப்பட்டார். பார்வதி தேவி பரமேஸ்வரருடன் கூடி மகிழ்ந்திருக்கும் போது பார்வதி தேவியை கண்ட வானாசுரன் புதல்வியாகிய உஷை என்பவள், நானும் இவ்வாறு ஒரு நாயகனோடு சேர்ந்து இந்நதி தீரத்தில் கிரீடித்துக் கொண்டிருந்தால் நன்றாயிருக்குமே. இவ்வாறு வாழ்வோரே புண்ணியவான்கள். எனக்கு இப்பேறு எப்பொழுது கிடைக்கும் என்று தனக்குத்தானே துக்கித்து நியமமாக பார்வதி தேவியை வணங்கி போற்றி இவ்வகைய கோரிக்கையை ஈடேற செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தாள். அதனால் உஷை இந்திரிய நிகிரகம் செய்து விரதமிருந்து பார்வதி தேவியை ஆராதித்தாள். விரத சீலையாயிருக்கும் உஷையின் கருத்தை உணர்ந்த உமாதேவி உஷையை நோக்கி, ஓ பாபமற்றவளே, இந்நதி தீரத்தில் அதி சீக்கிரத்தில் கணவனுடன் கூடி பலவிதமாக சுகம் அனுபவிப்பாய் என்று கூறினாள். ஓம் நம சிவாய.